ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண பொருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் 10வது பாடலில் இருமையும் ஒருமையும் தன்னில் ஈந்தனை எந்தாய் உந்தன் பெருமை என்றும் நான் தான் பேசுவேன் பேதமின்றி உரிமையால் யானும் நீயும் உண்டன கலந்து கொண்ட ஒருமையை நினைக்கின்றேன் என் உள்ளகத்து அழைக்கின்றேன் என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள். இருமையும் பிறப்பு இறப்பு இந்த என்றும் நிலைத்த ஆன்ம அணுவுக்கு உள்ளது. இது அனாதி. ஆனால் அணு கடவுள் சமூகத்தில் இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். இந்த பூக ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்களாக 7 வகையாக பிரியும். வாழணு, திரவணு, குருவணு, லகுணு, அணு, பரமாணு, விபுவனு மேற்படி அனந்த வண்ணமாய் பேதமாய் இருக்கும். இவற்றின் காரியனு பக்குவம், காரிய காரணனு அபப்பக்குவமாகும், காரணமானது பக்குவமாகவும் உள்ளது. காரியம் என்பது செயல்படுவது, புலப்படும். காரண காரியம் என்பது புலப்படும், புலப்படாது. விந்து மட்டும், உள்ளொளி புலப்படாது. உணர முடியும், உணர முடியாமலும் உள்ளது. அணு 3 வகையாய் நிற்பது போல் ஆன்மா 3 வகையாய் நிற்கும். பக்குவ ஆன்மா, அபபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா. இது சான்றோர், விலங்கு, மனிதர்கள். ஆகாயத்தில் உள்ள அணு 3 வகையாக காரணம் அனாதியான காற்று. அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியாகும். அருட்சக்தி என்றால், அருள் என்றால் கடவுள் தயவு, சக்தி என்றால் பேராற்றல். இறைவனின் தயவு பேராற்றல் தான் இந்த ஆன்ம அணுக்களை உருவாக்குகிறது. இறை ஒளி எனும் செய்யும் அனாதியான காற்று வா இரண்டும் சேர்ந்துதான் தனி சிவத்தின் செயல்பாடு. சிவ 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 என்பார். சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை. ஆக இரண்டும் சேர்ந்துதான் பிறப்பெடுக்க இந்த உடல் தேவை. இந்த உடல் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் அசுத்த பஞ்சபூத கூட்டால் ஆன உடம்பு. இந்த உடம்பில் ஆணவ மலமாகிய எனது எனும் இயற்கை, விருப்பம் இயற்கை. உதாரணம், ஒரு 3 வயது குழந்தை கையில் ஒரு அழகான விளையாட்டு பொம்மை வைத்து விளையாடுகிறது. அதே வயதுடைய குழந்தை இந்த பொம்மை மேல் விருப்பம் கொண்டு இந்த குழந்தை கையிலிருந்து பிடுங்கி கொண்டு ஓடுகிறது. இந்த குழந்தை அப்பா என் பொம்மையை பிடிக்க கொண்டு ஓடுகிறதுன்னு கத்துகிறது. இந்த குழந்தைக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் செயல்படாத போது என்னுடையது என்கின்ற ஆணவ மலம் இயற்கையாக உள்ளது. பிடுங்கிய குழந்தைக்கு விருப்பம் உள்ளது. இப்போ இந்த எனது என்கின்ற ஆன்மாவில் உள்ள விதை வளர வளர எனது போய் நானாகி ஆலமரம் போல் நான் தேடிய கார், பங்களா, உறவு, பொன், மண் யாவும் எனும் உரிமையை கொண்டாடி நிற்கிறது. உரிமையாகவும் பறிபோகும். இந்த ஆன்மா பஞ்சபூத அசுத்த கூட்டான உடம்பு. இதற்கு ஆணவ மலம் இயற்கை. இந்த உடலுக்கு பசிப்பினி இயற்கை. எல்லா உயிருக்கும் இறைவன்
வழங்கப்பட்ட உபகாரக் கருவி பசிப்பினி. ஆண்மனு எனது போக்க பூமிக்கு இறைவனால் வந்தது. ஆனால் விருப்பத்தின் காரணமாக நானாகி மாயை மைக்கு அறம் சாராது மரம் சார்ந்து செயல்பட்டதால் இந்த மரம் சார்ந்து அறம் சார்ந்து செயல்படுவது காற்றின் இயக்கம். அதாவது எண்ணம், நினைப்பு, செயல், மனம். இந்த செயல்பாட்டுக்கு ஏற்ப இறைவனும் அனாதையான காற்று சேர்ந்த தயவு பாராற்றல் பிறப்பு வழங்குகிறது. இது அருட்சக்தி கடவுளிடத்தில் அனாதியாய் உள்ளது. இப்போ கடவுளும் அனாதி, காற்றும் அனாதி, அருட்சக்தி அனாதி, அறம் அனாதி, ஆன்மா அனாதி. இவை யாவும் அண்டபிண்டத்தில் இயங்க படைப்பின் ரகசியம். ஆன்மா அனாதி. இது எனது நீக்க வந்து விருப்பு காரணமாக தான் செய்த தீவினை நல்வினைக்கேற்ப பிறப்பெடுக்கிறது. இது இருமை. இதனை அகவலில் பெருமான் எல்லையில் பிறப்பனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சுதி என்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார் என்றார். மேலும் பிறப்பு இறப்பு என்றும் உள்ளது. இதை நீக்க அருட்பெருஞ்சுதி இறைவனால் மட்டுமே முடியும். மற்ற இறைவனால் ஆவது ஒன்றில்லை என திருவருட்பா 3433 பாடலில் தெளிவாக்குகிறார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்று புதிதல்ல என்றும் உள்ளதான். இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும். மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை, அந்தோ இச்சிறியனால் ஆவதென தெளிவாக கூறுகிறார். ஆக வள்ளல் பெருமான் மட்டும் எவ்வாறு உரிமை பெற்றார்? அனாதியான ஆன்மா பிறந்து இறந்து இறந்து பிறக்கின்ற இந்த தவிர அனாதியாக வழி தெரியவில்லை. இந்த சிறு ஜோதி ஏழூர் ஆதி பிறக்குது, அந்த மரணம் உண்டு அடைகிறது என்றும் அருளிய அருட்பெருஞ்சோதி. ஆனால் உனக்கு பிறப்பும் தெரியும் இறப்பும் தெரியும், ஆதியாக இந்த பிறப்பிலே அனாதியான நிலையை வழங்கு என கேட்கிறார். ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே ஆதி என்ற அருளிய அருட்பெருஞ்சோதி. பெருமான் இறைவனிடம் ஆதியாகிய பிறப்பு அந்தம் மரணம் உண்டு தெரியும் உனக்கு, ஆனால் ஆதியாகிய இப்பிறவிலே அனாதையாக மரணா பெருவாழ்வு கேட்டார், பெற்றுவிட்டார். பெற்றேன் என்றும் இரவாமை இருமையும் ஒருமையும் தன்னில் ஈந்தனை என்று உந்தன் பெருமை என்று நான் தான் பேசுவேன். காரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் ஏறா நிலை மேல் ஏறி ஏகா அநேகா என போற்றிடம் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய புன் மலையே என்கின்றார். அதனால்தான் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுவதே பெரும்பேர் என்று உணர்ந்தேன் என்கின்றார். பேதமின்றி நீ வேறு நான் வேறு என்கின்ற நிலை மாறி ஒன்றாக நீதான் நான், நான் தான் நீ என்ற நிலையை வழங்கினாய். தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார். தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை எட்டிய என் தனி தந்தையே என்கின்றார். தன்னுரு என்னுரு தன்னுரை என்னுரை என்னை எட்டிய என் தனி தந்தையே என்கின்றார். ஆக ஒருமையை நினைக்கின்றேன். காரணம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உற வேண்டும் என்கின்றார். பின் எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி 23,867 தருமச்சாலை நிறுவி அன்னவரம் செய்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடித்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றார். இறைவன் தன்னை போன்று இவரை எல்லோரும் வணங்க தக்கோன் என இறைவன் வைத்துள்ளான். இகத்தும் பரத்தும் பெறும் பலன்களெல்லாம் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் ததும்ப மூவான் நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய். என்னுடைய அகத்தும் புறத்தும் அமர்ந்து விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்கின்றான். ஆக உள்ளம் தலைக்கின்றேன். ஜீவகரணத்தால் ஆற்றல் கூட கூட ஆன்மா பிரகாசமடைந்து பிரகாசத்துக்குள் பிரகாசமாகிய கடவுளை கண்டு உள்ளொளியாக நடராஜரை கண்டு உள்ளமெனும் புருவமத்தி அறிவினில் ஓர் அறிவாய் அந்த அறிவினில் உள்ள அறிவு வளர்ந்து கொண்டே உள்ளது. அதனால்தான் என் அறிவு அண்டாண்டனம் கடந்து செல்கிறது என்கின்றார்.
ஆக நாமும் பாடுபட்டால் இந்த பலனெல்லாம் அடையலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காபயம் திருச்சி